குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு சுகாவை பார்த்துருப்போம், சுகா ஜிமினை பார்த்துருப்போம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஜிமின் அப்படியே பார்க்குறான் சுகாவை. ஹே நீயா? ஏய், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், நீ நல்லா இருக்கியா, உயிரோடு தான் இருக்கியா, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல நம்ம சுகா, காலையிலே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன ஆஃப்டர்நூன் பண்ணேன். ஏய், இப்போ அது முக்கியம் இல்லை, நீ இந்த ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சடனாக ட்ரிங்க்கை வாங்கி வச்சுட்டு நம்ம சுகா வந்து அப்படியே கூப்பிட்டு வரான். கைப்பிடிச்சி நீ வா நீ வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவை எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமினும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறான். இவ்வளோ பெரிய பணக்காரங்க வீடு, உட்கார கூட இடம் இருக்காதா? பார்ட்டிஸ் எடுக்கிற இடம்னா அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, நல்ல வேலை, இந்த ரூம்னாலும் சோஃபா போட்டிருக்காங்களே, இது ரூம் சைடு அப்படி தான் இருக்கும். என்னவோ எங்கெங்க ஊண்டை காட்டு ட்ரெஸ்ஸிங் ஓகே தான். இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. என்ன நீ ஒரு பேஷண்ட்டோட உயிர் எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல நம்ம சுகாவும் சிரிச்சிட்டு, வேறு எப்படி பண்ணுறது, உன்னை லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமின், என்ன பேசுகிற நீ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போக ட்ரை பண்ண நம்ம சுகா, இப்படி வா, வந்தவொடனே போயிடலாமா நீ, அதுவும் இந்த மாஃபியா கிட்ட மாட்டிட்டு வந்தவொடனே தப்பிச்சு போயிடலானா எப்படி அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினும், நீ என்ன பைத்தியம் மட்டும் உளறிட்டுருக்க, எனக்கு அந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும், நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் அதை குடித்ததே இல்லை என் லைஃப்பில், அந்த ட்ரிங்க்கை எனக்கு டேஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்ல நம்ம சுகாவும், என்னது அந்த ட்ரிங்க்கா, ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சுகா, சரி ஓகே வெயிட் பண்ணு, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினோ, அப்போ ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சுகாவும் கால் பண்ணி சொல்கிறான். 2 பேர் அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளோ வேணுமோ கூடி அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. வாவ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து குடிக்கிறான். நம்ம சுகா பார்த்து சிரிச்சிட்டே ரசிச்சிட்ருக்கான். இந்த சைடு நம்ம டே வந்து சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஜிமினை ஆளை காணோம். பா, எங்கே போய் தொலைஞ்சான், காணுமே. ஜிமினா, என்னை இப்படி தனியாக கூட்டத்துக்குள்ளே இப்படி விட்டுட்டு போயிட்டியடா, யாருனே தெரியலையே, எல்லாம் கூட்டு சுட்டுமா அலையிறானுங்களே, யாரா நீங்களாம், டே எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். பார்த்தா ஒருத்தவங்க அப்படியே கண்ணை வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. யாரா நீ, இப்படிலாம் க்ராஸ் ஆகி போனால் நியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கான். நம்மகிட்டே அப்படியே போயிட்டே இருக்க, நம்மகிட்டேக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, ஒரே கூட்டமும் கும்மாளமுமாக இருக்குது. நம்மகிட்டே அப்படியே வந்துட்டு அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஒருத்தவங்க மேலே இடிக்கிறான். அவங்களும் வாட் எ பியூட்டிஃபுல் மேன் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டே வந்துட்டு சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பிரச்சனை இல்லை, தெரிஞ்சே கூட இடிக்கலான்டா நீ அப்படின்னு மனசுக்குள்ளே அவங்க பேச நம்மகிட்டையும் கிம் டேயாங் அப்படின்னு சொல்ல, ஓ சார்லி அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. நம்மகிட்டையும் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்க நம்மகிட்டையும், இல்லை எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல சார்லியும், அப்படியா, லிப்ஸை பார்த்தாலே தெரியுது நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்லி மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். அப்புறம் இங்கே எப்படி வந்தீங்க நீங்கள், இங்கே ஜங்குக்கு, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இல்லை என்னோட ஒய்ஃபாக போகிறேன். ஜங்குக் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சார்லி வந்துட்டு அப்படியே பார்க்க நம்ம ஜங்குக்கும், நான் தான். இங்கே என்ன பண்ணுறட்டையாங், நான் அங்கே நிற்கிறேன், வந்தவுடனே என்ன பார்க்க நீ வர மாட்டியா அப்படின்னு கேட்க நம்மகிட்டையும், ஷப்பா, இவனுக்கு நான் பொம்பளைகிட்ட பேசினாலும் பிடிக்காது, ஆம்பளைகிட்ட பேசினாலும் பிடிக்காதே, நான் வேறு தெரியாமல் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டையும், இல்லை அது கூட்டத்தில் அப்படின்னு சொல்ல நம்ம ஜக்குக்கும், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்டையும் வந்து ஹிப்போ பிடிச்சி கூப்பிட்டு போயிடறான். இப்போ இந்த சார்லி வந்து பார்த்துட்டே நிற்கிறான். எப்படி இவ்வளோ அழகான பையன் இவனுக்கு, எப்படிரா இதெல்லாம் நடக்குமா என்ன, இவனுக்கு தான் இப்படிலாம் ஒரு மிராக்கிள் நடக்குமா அப்படிங்கிற அவன் வைத்தறிச்சலை பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு டேயை கூப்பிட்டு வரான்.
எதுக்கு நீ கண்டவன்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா தெரியாதா? அப்படின்னு உடனே நம்மகிட்டையும் நீ கோவப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் இல்லை பேபி இல்லை, நான் போய் உன் மேலே கோவப்பட வேணாம். இல்லை, யாருன்னே தெரியாதவங்க கிட்டலாம் ஏன் பேசுகிற? அதுக்கு தான். ஹலோ, நான் ஒரு டாக்டர். என் ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்கமான பேர் வருவாங்க. நான் எல்லார்ட்டையும் தான் பேசுவேன், எல்லாரையும் தான் பார்ப்பேன். செல்லம், அது பேஷண்ட்ஸ். என்னை பொறுத்தளவு எல்லாம் ஹியூமன்ஸ் தானே. சரி விடு, நான் எதுவும் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல. நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணு, நான் ஒரே நிமிஷம் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்மகிட்டையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். பார்த்தா ஒரு 2-3 பேர் அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான் பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வந்துட்டு வம்பு வளர்க்க வராங்க. அந்த சைடு நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை கூப்பிட போயிட்டான். இப்போ வந்துட்டு டேக்கிட்ட வந்துட்டு என்ன நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்க, உன் பேர் என்ன? செம்ம க்யூட்டாக இருக்கேனே, இங்கே பாடுறா அவன் லிப்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஐயோ ஹேர் ஸ்டைல் பாடுறா, இவன் ஸ்கின்னை பாருடா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இவன் நோஸை பாருடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மகிட்ட டச் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது டச் பண்ணாதீங்க, இந்த ட்ரிங்க் கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லி வர நம்மகிட்ட எனக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தள்ளி போகிறான். நீ ட்ரிங்க் பண்ணி தான்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு அப்படியே ட்ரிங்க்கை வந்து நம்ம டேயோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஊற்ற வர சட்டார்னு ஒரு பறக்கிறான். ஒரு மிதி நம்ம ஜங்குக்கு யார் மேலே கை வைக்கிற, யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான். அப்படியே சாரி சார், தெரியாமல் டச் பண்ணிட்டேன் சார், சாரி சார். சாரியா? தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி என் ஒய்ஃபையை டச் பண்ண எவனுக்குமே ஜங்குக் வேணாம் ஜங்குக் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு கேட்குறான். ஜங்குக்கும் அவனுக்கு எவ்வளோ திமுரு தான் ஒன்றை டச் பண்ணுவான், என்ன தவிர யாராச்சும் ஒன்று டச் பண்ணலாமா? சரி சரி சரி, அவன் மேலே தப்பு தான், சாரி விட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக் இல்லை முடியாது அவனை நான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக நம்மகிட்டே டக்குன்னு நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் 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 ஜங்குக்கி, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, நல்ல பார்ட்டி போய்கிட்டுருக்கு, வேணாம் ப்ளீஸ், என்னால் ஒரு சண்டை வேணாமே, ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் ஜங்குக்கி, இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இல்லை இன்றைக்கி நான் அட்டிக்க மாட்டேன், ப்ளீஸ் 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 வேணாம்னு சொல்லிட்டு நம்மகிட்டே மறுபடியும் நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹாப்பியாகிடுது. படன்னு பட்டாம்பூச்சியெல்லாம் அப்படியே உள்ளே பறந்துட்டு ஒரே ஹாப்பியில் இருக்க அப்படியே ஜங்குக்கு அப்போ வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜங்குக்கும் கான்சியஸ் வந்துட்டு பேபி இவர் தான் உன்னோட மாமனார் அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டு என்னப்பா டேயாங் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நம்மகிட்டையும் என்னை ரொம்ப நாள் பார்த்த மாதிரி பேசுகிறாரு. நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல சரி ஓகேப்பா, நல்லா க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தான்டா இருக்கான், பரவாயில்ல, உன் டேஸ்ட்டு நல்லா தான்டா இருக்குடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்டு வைக்கப்பட்டுட்டு நிற்கிறான். இப்போது இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜிமின் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே நம்ம சுகாக்கிட்டேயே மட்டையாகி கிடக்குறான். சுகாவோட மடியில் படுத்துட்டு நம்ம சுகா அப்படியே பார்த்துட்ருக்கான் சிரிச்சிட்டு, மாட்டு நடானி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டேயை வந்து கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்காக இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி இவன் தான் என்னோடய ஒய்ஃபிங்கிற மாதிரி. நம்ம டேயும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தனியாக கூப்பிட்டு வரான். ஏன்னா நீ எல்லாருக்கிட்டையுமே நான் உன்னோட ஒய்ஃபின்னு சொல்லிகிட்ருக்கேன், ஒன்றும் உன் லவ்வை அக்செப்டே பண்ணல, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். எனக்கு இருந்தாலும் நீ அக்செப்ட் தான் பண்ண போகிறேன், எனக்கு இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்க தான் போகுது, எப்போவா இருந்தாலும் நீ தான் என்னோடய ஒய்ஃபாக போகிற, அதனால தான் உன்னை எல்லாருக்கிட்டையுமே நான் இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்கேன். நமக்குள்ளே என்றைக்குமே பிரிவுங்கிற ஒரு விஷயம் இல்லை, நம்ம பிரியவும் போகிறதில்ல, அந்த தைரியத்தில் தான் அப்படின்னோடனே நம்மகிட்டையும் அதெல்லாம் முடியாது, நீ எப்படி என்னை கேட்காம பண்ணலாம், நீ பேபி இங்கே பாரு, உன்னை கேட்காம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேனா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை எதுவும் சொல்லாதையே, உன்னை நான் எந்த விஷயத்துலையுமே ஃபோர்ஸ் பண்ணலை, நான் ஒரு பெரிய மாஃபியா தான், நினச்சா உன்னை கடத்தி வச்சுருந்துருக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உன்னை அனுபவிச்சுருந்துருக்கலாம், என் இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி பிடிச்சிருந்துருக்கலாம், பட் உனக்கு அந்த லவ் ஃபீலிங்லாம் வரணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன், ஆனால்
இது என்னால் முடியாது, ஏன்னா நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணுவேன். உனக்கே தெரியும் நான் உன்னை இத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன், உனக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன்னு. என்னால் வந்துட்டு இதை மட்டும் விட்டு தர முடியாது. நீ ஃப்யூச்சரில் என்னோடய ஒய்ஃபாக தானே ஆக போகிற. நீ ஓகே பண்ணுவோன்னே நான் உன்னை மேரேஜ் தானே பண்ண போகிறேன். அது 60 வயசாக இருந்தாலும் சரி, 70 வயசாக இருந்தாலும் சரி. அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம டே சொன்னோடனே ஜங்குக்கும் சிரிச்சுட்டு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நான் நாளைக்கே செத்து போனக்கூட வேணாம் விடு, தெரியாமல் சொல்லிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜங்குக்கு வாய மூட, நம்ம ஜங்குக்கும் லவ்வே இல்லை வரலன்ற, நான் செத்துருவேன்னு சொன்னால் மட்டும் வாய முடிகிறேன். நான் ஒரு டாக்டர், நீ ஒரு பேஷண்ட் அப்படி. ஓ அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டு பக்கம் நம்மகிட்டையும், இன்றைக்கும் இல்லாமல் இவன் வேறு இன்றைக்கி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவங்க அப்பனுக்கு பர்த்டே பார்ட்டியா இல்லை இவனுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படி மினிக்கிட்டு வந்து நிற்கிறான். செம்ம ஹாட்டாக, செம்ம செக்ஸியாக, ஹேண்ட்ஸமாக இப்படி இருந்தாலும் எல்லாவளுமே அவனை சைட் அடிப்பாளே, எனக்கு வேறு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கை வந்து அப்படியே எல்லாருமே வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. நிறையா பொண்ணுங்களாம் வந்துட்டு, என்ன உனக்கு அந்த பொண்ணுங்களோட போய் டான்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்க, ஜங்குக்கும் எந்த பொண்ணுங்க அப்படின்னோடனே, நடிக்காத, அங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்காங்கல்ல. நீயா கேட்குற, நீயா பதில் சொல்லிக்கிற அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்டையும் போய் ஆடுனா ஆடு, அந்த சிரிக்கிங்கெல்லாம் உன்னை தான் பார்த்துட்டே இருக்காளுங்க வச்ச கண்ணு எடுக்காமல் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் அப்போ என் பேபி பொசசிவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மகிட்டையும் யாருக்கு பொசசிவ்னஸ், எனக்குலாம் இல்லையே அப்படின்ன உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியா, கமான் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இதை வந்துட்டவங்களை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மின்னல் மாதிரி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஓடி வந்து நம்ம ஜங்கு கிட்டே நிற்கிறாங்க. நம்ம ஜங்குக்கும் வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே எல்லா கேர்ள்ஸுமே அப்படியே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு முறைக்கிறான். நம்ம ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்க, நம்ம டே முறைச்சிட்டே இருக்க. இந்த எபிசோட் நான் இங்கே ஏன் பண்ணிக்கிறேன்.